பசுமையான வயல்களும் ஆறுகளும் சூழ்ந்த ஒரு கிராமத்தில் அருண் என்ற இளம் ஆசிரியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். பொறுமை மற்றும் இனிமையான வார்த்தைகளுக்கு பெயர் பெற்ற அருண் மோதல்களை தீர்ப்பதற்கும் மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் சிறப்பு பெயர் பெற்றிருந்தார். அவர் அன்பான பேச்சின் ஆற்றலை நம்பினார். மேலும் கடினமான சூழ்நிலைகளில் கூட கடுமையான வார்த்தைகளை தவிர்த்தார். ஒரு நாள் அவரது 2 மாணவர்களான ராஜு மற்றும் மணி காணாமல் போன புத்தகம் தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மணி அதை திருடியதாக ராஜு குற்றம் சாட்டினான். அதே நேரத்தில் மணி குற்றச்சாட்டை மறுத்தான். அவர்களின் சூடான பேச்சு அருணின் கவனத்தை ஈர்த்தது. அவர் தலையிட முடிவு செய்தார். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். அடக்கமாக பேசப்படும் இனிமையான வார்த்தைகள் இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியை தரும் என்பதற்கு ஏற்ப அருண் அவர்களை ஓரமாக அழைத்து, வார்த்தைகள் விதைகள் போல, நீங்கள் கடுமையானவைகளை நட்டால் அவை கோபம் மற்றும் கசப்பு ஆகியவற்றின் களைகளாக வளரும். ஆனால் நீங்கள் இனிமையான வார்த்தைகளை விதைத்தால் அவை புரிதல் மற்றும் அமைதியின் பலனை தரும் என்றார். பிறகு ராஜு பக்கம் திரும்பி, மணி உங்கள் புத்தகத்தை தெரியாமல் கூட எடுத்துச் சென்றிருக்கலாம். அவரிடம் ஏன் அன்பாக கேட்கக்கூடாது? ஒரு அன்பான வார்த்தை தவறான புரிதலை அளிக்கும். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. இனிமையான வார்த்தைகளின் அருமையும் நன்மையும் தெளிவாக தெரியும் போது யார் கடுமையான வார்த்தைகளை சொல்ல விரும்புவார்கள் என்றார். இனிமையான வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளை விட மிக உயர்ந்தவை. அவை உறவுகளை உருவாக்கி மகிழ்ச்சியை வளர்க்கும் என்பதை உணர்ந்த ராஜு மென்மையாக மணியிடம், என்னுடைய புத்தகம் உங்களிடம் இருந்தால் அதை திருப்பித் தர முடியுமா என்று கேட்டான். மணியும் புத்தகத்தை தவறுதலாக எடுத்துக்கொண்டதாக ஒப்புக்கொண்டான். மன்னிப்பு கேட்டு புத்தகத்தை திருப்பிக் கொடுத்தான். இதை பார்த்த அருண் சிரித்துக்கொண்டே, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக்காய் கவர்ந்தற்று. பழுத்த பழங்கள் போன்ற இனிமையான வார்த்தைகள் எளிதில் கிடைக்கும் போது கடுமையான வார்த்தைகளை பேசுவது முட்டாள்தனம். பழுத்த பழம் போல் அன்பாக பேசுவது உறவுகளை வளர்க்கின்றன. ஆனால் கடுமையான வார்த்தைகள் பழுக்காத பழங்கள் போன்றவை, அவை சம்பந்தப்பட்ட அனைவரையும் காயப்படுத்தும் என்று கூறினார். 2 சிறுவர்களும் அருணின் ஞானத்திற்கு நன்றி தெரிவித்ததோடு எதிர்காலத்தில் தங்கள் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருப்போம் என்று உறுதியளித்தனர். மேலும் அவர் கருணையுடன் மோதல்களை தீர்ப்பதில் ஒரு முன்மாதிரியானார்.